இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லா ஊர் மக்களுக்கும் வணக்கம். நாளைய எதிர்க்கட்சி வேட்பாளரும் இன்றைய ஆளுங்கட்சி வேட்பாளருமான திவ்யா அவர்கள் இந்த தொகுதி மக்களான உங்க எல்லாரும் முன்னாடியும் நாங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களை ஏமாத்திட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. இந்த வெற்றி எப்பவுமே பெண்களை கடவுளா மதிக்கிறவன். பொதுவா பெண்களை பார்த்தாலே மரியாதையா பேசணும்னு தோணும். சில பெண்களை பார்த்தா கையெழுத்து கும்பிடணும்னு தோணும். ஆனா நம்ம எதிர்க்கட்சி வேட்பாளர் திவ்யாவை பார்த்தா கோவம் தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல மனசே இல்ல. அவங்க மனசு முழுக்க அழுக்குதான் இருக்கு. அவங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. துளசி ரொம்ப நல்லவங்க. எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கிற வெள்ளந்தியான மனசுக்கு சொந்தக்காரங்க அவங்க. வெற்றி எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சது. அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே பல பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. இவங்கள மாதிரி நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படலாமா? அதனாலதான் அவங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் அவங்கள நான் காதலிச்சேன். அவங்க கழுத்துல தாலி கட்டினேன். மத்தபடி அவங்க எந்த தப்புமே பண்ணல. யாரோட வாழ்க்கையையும் தட்டி பறிக்கல. இதோ இங்க இருக்கால இந்த குழந்தை தியா. இந்த குழந்தையெல்லாம் துளசி சொத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க கூட வச்சிருக்கிறதா இவங்க அபாண்டமா பழி சுமத்துறாங்க. ஆமா, இந்த குழந்தை பேர்ல பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா துளசி அந்த சொத்து மொத்தத்தையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு எனக்கு இந்த குழந்தை மட்டும் போதுன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நல்லவங்க தான் என் துளசி. இப்ப சொல்லுங்க, இவங்கள சொத்துக்காக ஆசைப்பட்டாங்க? இப்ப இந்த குழந்தை யாரும் இல்ல. நானும் துளசியும் சேர்ந்து இந்த குழந்தைய தத்தெடுத்திருக்கோம். அதுக்கான ஆதாரத்தையும் சாட்சியையும் நம்ம கட்சி உறுப்பினர்கள் உங்க கையில கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடு. சரி தலைவா. இப்ப நாங்க கொடுத்த ஆதாரத்தை நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நான் உங்க எல்லாரையும் ஒண்ணு கேக்குறேன். பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? சொல்லுங்க. ஒரு விபத்துல தான் அப்பாவையும் தான் குடும்பத்தையும் இழந்த ஒரு குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு அப்பாவா அம்மாவா நாங்க வாழணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அது ஒரு தப்பா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்க 2 பேரோட கல்யாண ரிசப்ஷன் கிராண்டா உங்க முன்னாடி நடக்க போகுது. அன்னைக்கு நீங்க எல்லாரும் நேர்ல வந்து எங்களை மனசார வாழ்த்துணும்னு இந்த கட்சியோட இளைஞரணி தலைவர்ங்கிற முறையில நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.